பாகிஸ்தான் இந்தியாவோட தலைநகரமான டெல்லியை குறி வச்சு ஃபதான்ற ஏவுகணையை தொடுத்திருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தானோட 4 முக்கியமான ஏவுதளங்களை அழிச்சிருக்காங்க. கர்னல் சோஃபியா குரேசி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தானோட படைகள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா கிட்ட பேசின ஒரு அரசு அதிகாரி இன்னைக்கு பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலில் இறந்து போயிட்டார். இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்தியா பாகிஸ்தான் வார் டே 4. பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப்ன்றவர் இந்தியா அனுப்பின ட்ரோன்ஸ் வர்றதை பாகிஸ்தானோட ராணுவம் முன்னாடியே பார்த்துட்டதாகவும், ஆனால் அட்டாக் பண்ணால் இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட ஆர்மி பேசஸ் இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிருங்கிறதுக்காக இந்தியாவோட ட்ரோன்ஸ் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டாங்களாம். இந்தியா அனுப்பின ட்ரோன்ஸை பாகிஸ்தான் ஆர்மியால் ஹேண்டில் பண்ண முடியல. அதை ஒத்துக்க மனசு இல்லாமல் அவர் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இதை பாகிஸ்தான் நாட்டோட மக்களே ஏற்றுக்காம அவரை போட்டு சோசியல் மீடியாவில் அடிச்சிட்டு இருக்காங்க. கவாஜா ஆசிஃப் பாகிஸ்தானோட ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இனிமேல் பாகிஸ்தானுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, இந்தியா 4 நாளாக மூர்க்கமாக தாக்கிட்டு இருக்கு, இந்தியா போகிற கைவிடுற மாதிரி தெரியல, அதனால் இந்தியாவுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் முழு பலத்தோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த அமைச்சர் சொன்ன மாதிரி இந்தியா மூர்க்கமாலாம் தாக்கவே இல்லை. இந்தியா முக்கியமான மிலிட்ரி பேஸஸையும் டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய கேம்ப்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லையோர மாவட்டங்களில் பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து ட்ரோன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை அவர் சொல்லாமல் இந்தியா மூர்க்கமாக தாக்கிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பொய் சொல்லியிருக்காரு. இவர் பேசுகிற எல்லாமே பொய்யா தான் இருக்குது. பாகிஸ்தான் நாட்டோட ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரின்றவர் இந்தியா பாகிஸ்தானை பயங்கரமாக சேதப்படுத்திருக்கு, அதுக்கு பதிலடி இஸ்லாமாபாத் கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம மதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஒப்பந்தத்தை வேர்ல்டு பேங்க்ல தான் சைன் பண்ணியிருந்தோம். ஸோ பாகிஸ்தான் வேர்ல்டு பேங்க்ல இந்தியா ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டாங்க, என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் அஜய் பங்கா 2 நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு வேர்ல்டு பேங்க் இல்லை, உங்க நாட்டில் டெரரிசம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சியாச்சின்ற இடத்துல இருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 3323 கிலோமீட்டர் இருக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குள்ள பார்டர். இந்த பார்டரில் 36 நகரங்களை குறி வச்சு தொடர்ந்து ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் பாகிஸ்தான் ஏவிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து ஏர் டிஃபென்சஸ் எல்லாமே அந்த ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே சரி வராது, வேற வழியில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்ன ட்ரோன்ஸை கேமராஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ட்ரோன்ஸ் அனுப்பி எங்கெங்கே இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, எங்கெங்கே மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இடங்களெல்லாம் அட்டாக் பண்ணி பொக்ரான், ஜெய்சால்மர், பத்திந்தா, ஜம்மு, ஸ்ரீநகர், உத்தம்பூர், சம்பா, பந்தன்கோட் ஏர்பேஸ், ஸ்ரீநகர் ஏர்போர்ட், அவந்திபூர் ஏர்பேஸ்னு கிட்டத்தட்ட 26 இடங்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ஃபெரோஸ்பூர்ன்ற இடத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படுகாய அடைஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ரஜோரின்ற இடத்துல அட்டாக் பண்ணதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் இறந்திருக்காரு. அவர் நேத்திக்கு தான் பாதுகாப்பு சம்பந்தமான மீட்டிங்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல்வரான ஓமர் அப்துல்லா கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவர் இறந்துட்டார். இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்த ஓமர் அப்துல்லா அவரோட வீட்டு பக்கத்திலேயே பீரங்கி சத்தம் கேட்கறதாகவும் மக்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு வலியுறுத்தி இருந்தாரு. தரை வழியிலையும் பயங்கரமா தாக்குதல் நடத்திருக்காங்க, பல வீடுகளை சேதப்படுத்திருக்காங்க. பாகிஸ்தான் நடத்தின இந்த செல்லிங்ல மட்டும் 5 பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு தாக்குதல் பாகிஸ்தான் தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா தரப்புல டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னும் அட்டாக் பண்ணலையான்னு கேட்டா அதான் இல்லை. இந்தியா தரப்பு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 பேஸஸை காலி பண்ணியிருக்காங்க. இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர்கான் ஏர்பேஸை காலி பண்ணியிருக்காங்க. முரித், ரஃபிகி, ரஹமியான் கான் ஏர்பேஸ், இந்த 4 ஏர்பேஸையும் காலி பண்ணியிருக்காங்க. டெரரிஸ்டோட லான்ச் பேட்ஸ், பாகிஸ்தானோட அவுட் போஸ்ட்னு ஏகப்பட்ட இடங்களை இந்தியா தரப்பும் சேதப்படுத்தியிருக்காங்க. இதுல மூர்கான், முரித், ரஃபிகி இந்த 3 ஏர்பேஸும் தாக்கப்பட்டிருக்கிறத பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. இந்தியா அதோட நிறுத்திக்காம ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்திய தரப்பு சேதம் தரத உணர்ந்த பாகிஸ்தான் அவங்களும் ஒரு ஆபரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆபரேஷனோட பேரு புன்யான் உன் மர்சூஸ். இந்த ஆபரேஷனோட மோட்டோ என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஆபரேஷன் மூலியமா இந்தியாவை பாகிஸ்தான் இன்னும் மூர்க்கமா தாக்க போறாங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் இந்தியா பயப்படுவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்தியா கிட்ட பயங்கரமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு முறியடிச்சிருவோம், தேவைப்பட்ட அட்டாக்கும் நடத்திடுவோம். இந்த ஆபரேஷனை பாகிஸ்தான் ஆரம்பிச்சதும் அவங்களோட முக்கியமான ஏவுகணையான ஃபதா ஏவுகணையை கையில் எடுத்துட்டாங்க. அந்த ஏவுகணையை டெல்லியை நோக்கி அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான். இந்தியாவோட அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தை அட்டாக் பண்றதுக்கு பாகிஸ்தான்ல இருந்து டெல்லி நோக்கி வந்த இந்த ஃபதா ஏவுகணையை
ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷிர்சான்ற இடத்துலயே நம்ம வழிமறைச்சு அழிச்சிட்டோம். இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் பதில் சொல்லியே ஆகணும். இந்தியாவோட தலைநகரமான டெல்லியவே தாக்கணும்னு பாகிஸ்தான் முடிவு பண்ணிட்டா இந்தியா எந்த எல்லைக்கெல்லாம் போகணும்னு இந்தியாவோட ராணுவத்துக்கு கண்டிப்பாக தெரியும். கூடிய சீக்கிரமே இதுக்கான பதிலடியை கண்டிப்பாக பாகிஸ்தான் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பாகிஸ்தானோட எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆர்மி கேம்பும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதாவும், பாகிஸ்தானோட ராணுவம் இந்தியாவை தாக்குறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது இந்திய தரப்பை அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறத கவனித்த பாகிஸ்தானோட ஒரு சிவிலியன்ஸ் பயணிக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளைனை இந்திய எல்லையை நோக்கி பறக்க வச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஒருவேளை இந்தியா அந்த ஏரோப்ளைனை அட்டாக் பண்ணியிருந்தா உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா திரும்பி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையிலையும் பாகிஸ்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறத அவர் தெல்ல தெளிவாக ஒரு ஃபோட்டோகிராஃபரை எடுத்து இப்படி காட்டிட்டாரு. அதோட ஃபோட்டோ கூட நான் இப்போ இதில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளவு கேவலமாக பாகிஸ்தான் மக்களை கேடயமாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தானை சேர்ந்தவங்க தனி நாடு கேட்டு போராடிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ சுதந்திரம் கிடைச்சிட்டதா அறிவிச்சு இந்தியாவில் எம்பசி கட்டுறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஐநால தனி நாடா அறிவிக்க சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி இந்தியாவை தாக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக படு தாக்குதலுக்கு உள்ளாக போகுது. ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஷேர் மார்க்கெட்லாம் படுத்தாச்சு. இனி பாகிஸ்தான் சுக்கு நூறா உடைய போகிறது உறுதி. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம், இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சு 2 நாடும் இயல்பு நிலைக்கு திரும்புறது தான் 2 நாட்டுக்கும் சரி. ஆனால் இதை நாம நினைச்சா பத்தாது, பாகிஸ்தானோட ராணுவமும் நினைக்கணும். பார்க்கலாம், இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் ஒரே வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருக்கேன். நாளைக்கு இதே மாதிரியே ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.